மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே. என்னடா தம்பி பாட்டெல்லாம் பலமா இருக்கு? அக்கா, பாசமலர் சிவாஜி மாதிரி உன்னை கட்டி கொடுத்து தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்குன்னு ஒரு மாப்பிள்ள இது வரைக்கும் கிடைக்க மாட்டேங்கிறானே. நிச்சயமா ஒரு இளிச்சவாய மாட்டுவான் பாரு. பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது, பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது, பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது. ஐயா, நம்ம வீட்டுல ஏதாவது பாத்திரம் இருக்குங்களா? இல்ல, பாத்திரமே இல்லையா? சரி போ. டே மூஞ்சிரு, நீ அந்த சைடு கத்து. டே பெரிச்சாளி, நல்ல மரத்து நல்லா பார்த்து கடையை போடு. நான் போய் ஏதாவது ஓட்டை உடச்சல் இருக்கான்னு விசாரிச்சுட்டு வர்றேன். சரிண்ணே. பாத்திரங்கள் பள்ளிய பூ கனகாமரம் கதம்பா பூ வாங்கலையா? ஏன் எனக்கு முன்னால யாரும் வாங்கலையா? வாங்கிட்டாங்க, நீங்க வாங்குங்க. 4 நாளா என் பொண்டாட்டி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறான். இன்னைக்கு மல்லிகை பூ வாங்கிட்டு போய். ஏமா பூவு, மல்லிகை பூ மூலம் என்ன விலை? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகிறதுக்கு பூ வாங்குறதுக்கு என்ன இருக்கு? இருக்கே. என்ன? கல்யாணம் ஆனவர்னா 1 முழம் 3 ரூபாய், ஆகாதவர்னா 3 முழம் 1 ரூபாய். ஓ, இது அது குல்மாப்பேட்டை குல்லால கடியா இருக்கு. அப்போ மனைவி மகாவை மறைச்சிட வேண்டியதுதான். நான் ஒரு கல்யாணமாகாத கன்னி பையன், எங்க அக்கா கல்யாணமாகாத கன்னி பொண்ணு. அப்போ ஜில்மாத்தா. அப்ப எத்தனை முழம் போட? ஒரு 10 ஜில்மாவை தாக்கு. 10 முழம் போடு. ஏ பூவு, உன் பேர் என்ன? செவ்வந்தி. என் பேர் அழகுராமன். சும்மாறா, ஹார்லிக்ஸ் பாட்டுக்கு லேபிள் சுத்துற மாதிரி. உன் பேரை எந்த நாயிடா கேட்டுது? கல்யாணம் ஆகாதவரா இருக்காரு. அக்கா கைய வேற பிடிச்சிட்டாரு. மடக்கி போட்டுற வேண்டியதா. என்ன முளம் போட சொன்னா ஜான் போடுற? எங்க ஊர்ல இதான் முழம். ஓ, ஊருக்கு ஒரு முளம் இருக்குதாக்கும். ஆமா, கல்யாணம் ஆகலங்கறீங்க. பூயா இருக்கு. மகாலட்சுமிக்கு. மகாலட்சுமியா? புள்ளையாருக்கு ரைட் சைடுல ஒண்ணு உட்கார்ந்து இருக்குமே. எலியா? டே ஹார்லிக்ஸ் பாட்டில் எலி எங்காவது வீணை வாசிக்குமாடா? ஓ, சாமியா? இந்தாங்க. அப்பா இல்லங்க. என்ன ஜில்மாவா? இல்லங்க, சாப்பிடாம போறீங்க. சாப்பாடா? ஆமா, 5 முழம் பூ வாங்கினா சாம்பார் சாதம், 10 முழம் வாங்கினா கோழி எட்டி சோறு போடுவோம். இது எங்க ஊர் பழக்கம். 15 முழம் வாங்கினா ஒரு பாட்டில் சாராயம் வாங்கி வைப்பீங்களாக்கு? இந்த சம்பிரதாயத்தை 18 பட்டியல நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா, இந்த ஊர் பேர் என்ன? சாவடிச்சாம்பட்டி மாமா. வீட்டுக்கு வாயா, உன்னை பேசிக்கிறேன். எங்க உங்க பேர் என்னங்க? அதான் எங்க அக்கா விடல. ஆலிக்ஸ் மூடுற வாயா. ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? பாத்திரம். தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். தம்பி பாத்திர கடை வச்சிருக்காராம், பெரிய ஆள்தான். அமைக்கிறே நானே பாத்திரம். இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னடா உங்க ஒரு சைடு அடிக்குது? இப்படி அடிக்கடி வரும்ங்க. ஏன்? கன்னி பையன் கை பட்டது அப்படி வந்துருச்சு. உங்களுக்கு என்னாச்சு? கன்னி பொண்ணு கையை பிடிச்சுன்னு எனக்கு இப்படி ஆயிடுச்சு. இருங்க, வைத்திய கூட்டி வந்துடுறேன். டேய் பரதேசி, இந்த இழுவு கட்ட விட்டுட்டு போறியேடா. அப்பா, ஊரு பேரை சொன்ன உடனே நான் உசாராயிருக்க கூடாதா? சாவடிச்சாம்பட்டின்னு சொன்னேன். அப்பவே நான் எல்லாத்துக்கும் தயாராகிருக்கணும். ஒரு துண்டு கோழிக்கு ஆசைப்பட்டு இந்த நாக்கு கேக்குதா? இப்ப நான் இவகிட்ட மாட்டிட்டேன். இவளுக்கு எப்ப கண்ணி கழிகிறது அது வரைக்கும் நான் உட்கார்ந்துருந்தேன்னா ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து என்ன கழிய வச்சிருவானுங்க. நான் ஓடி போயிடுறேன். எங்க ஓடுறீங்க? உங்க அக்காவுக்கு ரொம்ப இழுக்குது, அதான் பாக்க வந்தேன். அத வைத்திய கூட்டி வந்துடல, போங்க. உட்கார் உட்கார். ஐயோ தம்பி, நீ போய் நெருப்பு கொண்டுகிட்டு வா. எரிச்சிடலாமா? சும்மா இருப்பா, அதோட மிளகாயும் சேர்த்து கொண்டுகிட்டு வா. சரி. என்ன இது, சைக்கிளுக்கு காத்தடிக்குது? இந்தாங்க. ஐயோ, என்னடா இது? முன்னெல்லாம் ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்னுடும், இப்ப 4-5 மிளகா போட்டிருக்கேன், வலிப்பு நிக்கலையே. ஓ, வியாதி முத்தி போச்சுதா? இனிமே இவ பொழைக்கிறது அவன் கையில தான் இருக்குது. எவன் கையில? ஆண்டவன் கையில. ஐயோ அக்கா, யோ பாத்திரம், நீ வந்தது எங்க அக்காவை கொல்ல பாத்துட்டியே. நான் என்ன செஞ்சேன்? குறபடி என் மேல போட்டு போயிருக்க. செவந்தே செவந்தே. ஏய், மூஞ்சி இங்க இருக்குடா. மூஞ்சி ரெண்டு மூஞ்சியா இருக்கும். செவந்தே 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 செவந்திமா. அட, என்ன போச்சுத? விரல எடுத்துரு. ஐயோ, விரல வை வை வை.
தம்பி, என் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத அந்த வியாதி நீ விரல வச்சதும் உடனே நின்னு போச்சுதே. உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது. நீ இதே மாதிரி ஒரு 4-5 நாளைக்கு அவ வாயில விரல வச்சுக்கிட்டே இரு, அவ பொழைச்சுக்குவா. இவ பொழைச்சுக்குவா, என் விரல் செத்து போயிடும். வைத்தியரே, வெளியில தெருவில் போய் என் விரல்ல மூலிகை சத்து இருக்குன்னு சொல்லிடாதீங்க. ஊர்ல இருக்கிற பையன் பூரா லைன்ல வந்து என் விரல சப்பி எடுத்துருவான். இவ செத்தா என்ன, பொழைச்சா என்ன? ஐயோ, கொலை, 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 வைங்க, வைங்க. அண்ணே பசிக்குதுண்ணே, பன்னு டீ. மகா, ஒரு 1 ரூபா கொடு. இந்தாங்கடா, ஒரு கப் டீ வாங்கி ஆளுக்கு பாதியா குடிச்சுங்க. அண்ணே பன்னு. இந்தா இத தின்னு. என்ன மச்சான், பச்சை மீனை திம்பாங்களா? ஆடி போடி, சுடுகாட்டுல போச்சு இந்த பொணத்தை தோண்டி ஆளுக்கு பாதியா தின்னவனுங்க மீனை திங்க மாட்டானுங்களா? போகடா. மகா மகா ஏய், வாயை மூடுறா, அண்டா ரேஞ்சுக்கு துறக்குறான். மகா வெறா மீன் இருக்கா? இருக்கு. உயிரோட இருக்கா? ஏன் பண்ண வைக்க போறியோ? யோ நான் சும்மா நிறுத்தியா? ஒரு மீன் 50 ரூபாய். மகா உன் கையினால குடிச்சினா 60 ரூபாய் கொடுப்பேன். 2 மீன் கொடு மகா. மகா ஆஹா மகா ஆஹா. இந்த வெறா மீனை உன் கையினால வெட்டி, உன் கையினால சுத்தம் செஞ்சு, உன் கையினால இந்த மசாலாவை தடவி, உன் கையினால குழம்பு வச்சு கொடுத்தீன்னா உன் கையால எடுத்து லபக்கு லபக்குன்னு உள்ள விட்டுக்குவ. என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்கா. அது வரைக்கும் இவளை அனுப்புனா நீ குடும்பம் நடத்துவ. நமக்குள்ள என்னண்ணே? நமக்குள்ள என்னவா? இவன் என்ன டூயினோடா? மகா நீ நல்லா உரைச்சு கழுவி போடு மகா. ஐயோ, டேய், மீனோட மசாலாவும் தடவி இருக்கேன். அப்படியே போய் மகன் அடுப்புக்குள்ள தலை விடு. மீனை நீ தின்னாலும் சரி, ஒன்ன மீன் தின்னாலும் சரி. போடா. காலையில வந்து ஏன் என் வியாபாரத்தை கெடுக்கிற எப்படி? ஆமா, இல்லன்னாலும் தினம் 1 லட்சம் ரூபாய் எடுத்து போய் பேங்க்ல அக்கௌண்ட் போட்டுருவியாக்கோ. சும்மா ரெடி எட்டனா கூறு கட்டி வைக்கிற பேச்ச பாரு. வா காவேரி, மச்சானுக்கு மீன் வாங்க வந்தியா? வா. வேணுமா? அட வேணான்னு சொல்லாதம்மா. மீன் கீன் ஆக்கி போட்டு மருந்து போட உடம்ப தேத்தி விடு. சரிங்கண்ணே. ஏய், என்னது எப்ப பார்த்தாலும் என்ன முறைச்சுக்கிட்டு போங்க. காலை வணக்கம், காலை வணக்கம், காலை வணக்கம் சின்னராசா. ஏவதேரு, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு வணக்கம் போட வேண்டான்னு. கத்து கொடுக்கிற வாத்தியாரு மாணவனை கும்பிடுறது அர்த்தம் இல்லாம இருக்கலாம். ஆனா காலமெல்லாம் காப்பாத்துற ஜமீனுக்கு காலை வணக்கம் சொல்றதுல தப்பு இல்ல சின்னராசா. வாங்க வாங்க உட்காருங்க. இந்த உலக சுத்திர திசை மாறினால் மாறும், ஆனா நம்ம ஒரு முட்டாள் ஜனங்க மாறவே மாட்டான். எங்க அப்பா மாற விட்டாதானே. மாணவர்களே, நம்ம குருகுலத்துல நடந்த தேர்வோட விடைத்தாள்களை இப்ப நான் வாசிக்க போறேன். முதல்ல வயலும் வாழ்வும், விவசாய துறை. இதுல வியக்கும்படியா அதிகப்படியான மதிப்பெண் வாங்கி இருக்கிறது நம்ம சின்ன ராசா. கை தட்டுங்கடா. படிப்பு கொடுக்கறாங்க, பசி தீர சாப்பாடு போடுறாங்க. ஜமீனுக்கு நன்றியா, கைய தட்டுங்கடா. அடுத்தது சரித்திரம். சரித்திரத்திலையும் அதிகப்படியான மதிப்பெண் வாங்கி இருக்கிறது நம்ம சின்ன ராசா தான். முத்து முத்தா முத்து முத்தா. என்ன எல்லாரும் பாருங்க, வெத்து பேப்பர். இந்த பரீட்சையில் நான் எதுவும் எழுதவும் எனக்கு பிடிக்கல. நல்லதை படிச்சு தெரிஞ்சுக்கணும், அதுதான் நெசம். மத்தபடி இந்த பரீட்சை எழுதுறது பொய்ன்னு காட்டுறதுக்காகவே நான் ஒரு வரி கூட எழுதல. அது அது அதுல இருக்கிறது ராஜமுத்திரை எழுத்து. அது யாரு கண்ணுக்கும் தெரியாது, என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். எதுக்கு அப்படி குசம் புழுகிறீங்க? வீட்லயும் ரோட்லயும் சின்னராசா சின்னராசான்னு எல்லாரும் தேவையில்லாம என்ன புகழ்றாங்க, ஒதுங்கி போறாங்க. சரி, இந்த குருகுலத்துக்கு வந்து எல்லாரும் கூடயும் சரிசமமா பழகலாம்னு நினைச்சா இங்கேயும் என்ன பிரிச்சு வச்சு நான் செய்யாத காரியத்துக்கு புகழ்றீங்களே. நான் சின்னராசாவை பிறந்தது அவ்வளவு பெரிய தப்பா? இனிமே நான் படிக்க போறது இல்ல, படிக்கிறவங்களுக்கும் தடையா இருக்க போறது இல்ல. Attention please. Passenger from Delhi, Miss Divya. Please come to the information desk. Thanks. Excuse me, I'm Divya. From Delhi? Yes. Right. Doctor. அனுப்பிச்ச ஆளு தான்.
ஆமா டாக்டர் ஹரிச்சந்திர பிரசாத் தான் அனுப்புனாரு. இல்லம்மா, டாக்டர் பிரபாவதி அம்மா அனுப்பிச்சிருக்காங்க. பிரபாவதியா? ஆ, இல்ல டாக்டர் ஹரிச்சந்திர பிரசாத் தான் அனுப்பணும். என்னம்மா குழப்புறீங்க? நீங்க திவ்யா தானே? ஆமா. டெல்லியில இருந்து தானே வந்திருக்கீங்க? ஆமா. டாக்டர் பிரபாவதி அம்மா தம்பியோட பொண்ணு தானே? அது மட்டும்தான் இல்ல. ஹலோ, கம். இங்கயா? டாக்டர் வீட்ல எல்லாம் தங்கறதா? வீடு எதுக்கு? டாக்டர் சொல்லி தான் ரூம் போட்டிருக்கேன். கம். இங்கே இரு, வருவாங்க. ஏய் ஏய் லுக். இந்தா உள்ள ரூம் இருக்கு, ரிஹர்சல் Dress மாத்திக்கோ. என்ன இதெல்லாம்? என்னடா சென்ன ரிஹர்சல்? நான்சென்ஸ். ஐயோ, கால ஊந்த கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து இந்த ட்ரெஸ் மாத்திக்குமா. இந்திர வந்தா கோச்சிக்கும். அவருக்கும் வந்து அப்புறம் நாங்கெல்லாம் டான்ஸ் ஆட வேண்டியதுதான். அந்த அசிங்கம் உனக்கு தேவையா? என்ன ரெடி ஆகலையா? ஏன் அளவுக்கு அதிகமா ட்ரெஸ் லூஸா இருக்கா? சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த ஸ்கர்ட் ஒண்ணு இடைஞ்சலா இல்லையா? இல்ல. சரி, காலத்துக்கு வாட்? தூக்கிடாமா, வாயை வச்சு சும்மா இருடா. Come here. Start the music. Start it. Stop it. This is the limit. யார் நீங்களா? ஆளுக்கு கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க. Hey, என்ன மரியாதை இல்லாம கூத்தாடிக்கு தடின்னு பேசிக்கிட்டு? கூத்தாட ஒத்திக்கிட்டு தானே இங்க வந்தேன். Right. ரிஹர்சல் பாப்போம். முடியாது. Will you just stop it? இந்தர். டாக்டர், என்ன பெரிய பிரச்சனையா போச்சு? ஏர்போர்ட்ல திவ்யாவை மிஸ் பண்ணிட்டேன், அதான பிரச்சனை. டோன்ட் வரி, மீட் மிஸ் திவ்யா ஃப்ரம் டெல்லி. ஹலோ. I'm sorry, உங்க போட்டோ கூட பார்த்ததில்ல நானு. சோ ஏர்போர்ட்ல திவ்யா அனௌன்ஸ் பண்ணது இது வந்து நினைச்சு நான் இது அதுன்னு பேச வேண்டாம் மிஸ்டர். I am also Miss Divya from Delhi. You got it? நான் டான்சர் இல்லன்னு ஏன் சொல்லல? டாக்டர் அனுப்புற ஆள்னு ஏன் சொன்னீங்க? டாக்டர் ஹரிச்சந்திர பிரசாத் அனுப்பின ஆள்னு சொன்னேனே. எங்க அத்தம்மா டாக்டர் பிரபாவதி அனுப்பிச்ச ஆள்னு நான் நினைச்சேன். டாக்டர் பிரபாவதி கோரமங்கலாவுல இருக்காங்களே, அவங்கதான். ஓ எஸ், அதே ஊரு, அதே பேரு, அதே டாக்டர். இன்ட்ரெஸ்டிங் கன்ஃபியூஷன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த ஆள் என்ன கூட்டிட்டு வந்து கைய தூக்கு, கால தூக்கு, அது இதுன்னு என்ன என்னென்னமோ பேசிட்டாரு. ஏய், மரியாதை இல்லாம ஆளுகள்னு சொல்லாத. ஏன் வாய் திறந்து சொல்ல வேண்டியதானே? எங்க திறக்க விட்டீங்க? பலியாட்டை இழுத்துட்டு வர மாதிரி பாபான்னு பறந்தீங்களே, உங்க தப்பு தான். மரியாதையா மன்னிப்பு கேளுங்க. ஏய், இந்த மன்னிப்பு மண்ணாங்கட்டி எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இந்தர், அந்த பொண்ணு சொல்றது என்ன தப்பு? மன்னிப்பு கேட்ற? My foot, I'll apologize. ரிச்சர்ட், நான் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டனா? Then don't give it. ஏய், ஏய். டேய் மொட்டை, மோட்ஸ். இங்க இருக்கேன்னு சொல்ல. இங்க இருக்கேன். தேவையான திவ்யாவை வச்சுக்கிட்டு throw this one out. You've got any problems? Absolutely no problem. It's just a case of mistaken identity. Come on, Divya, come on. Wow, 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 wow. சரி, நான் வரட்டுமா? என்னங்க, கடைசவிய தம்பிக்கிட்டு கொடுங்க, அவன் போய் கடையை திறக்கட்டும். கடையா? எந்த கடை? அதான் பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா இருக்கு. உங்களுக்கு இருக்குல்ல? எனக்கு இல்ல. பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்க. நான் எங்கடா சொன்னேன்? பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறவேன்னு சொன்னேன். இவ்வளவு விளக்கமா சொல்லவே இல்லையா? என்னத்தோட வழக்கமா சொல்றது? எங்கடா சொல்ல விட்டீங்க? பாத்திரம்னு வாயை திறந்த அதுக்குள்ள ஒக்கா கோழி வச்சாமுக்கு எதையுமே சொல்ல விடல. எங்க என்ன முழுசா சொல்ல விட்டீங்க? அரையும் குறையுமா கேட்டு ஏன்டா நாட்டுல அலையறீங்க? நீங்களும் தெருத்திருவா சுத்துறவரா? அப்ப நீங்க ஏற்கனவே தெருத்திருவா சுத்துனவங்களா? என்ன நாங்க பூ வைக்கிறோமே. நான் ஈயம் பூசுறவன். ரெண்டு மெர்ஜ் ஆகி போச்சு. விடு. மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும்னு சொல்லுவாங்க. தொழிலுக்கு கூட கூட்டிட்டு போங்க.
அப்படி நான் மலை ஏறதா இருந்தா முதல்ல இவனை அடிவாரத்திலே உருட்டி விட்டு தான் நான் ஏறுவேன். டேய், உக்கா பக்கத்துல தான் நிக்கிறா. என்னமோ சிங்கப்பூருக்கு ட்ரக்கால கத்துற மாதிரி கத்துற. போனாய பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது, பாத்திரங்களுக்கு ஓட்டு இடைக்கிறது. யோ ஈயம் பூசுறவர நான் தாங்க. எதுக்கு ஈயம் பூசுவ? பாத்திரங்களுக்கு பூசுவனுங்க. ஐயா பிரியப்பட்ட உங்களுக்கு பூசுவனுங்க. எனக்கு வேண்டாம். அண்டாவுக்கு ஈயம் பூச எவ்வளவு ஆகும்? அண்டாவுன்னா என்ன சைஸுங்க? இந்த தம்பி சைஸ்னு வச்சுக்கோங்க. இவன் சைஸுங்களா? பெரிய அண்டா. அப்ப 25 ரூபா கொடுங்க. 3 அண்டாவுக்கு? ஐயோ 3 அண்டாவா? அப்ப 75 ரூபா கொடுங்க. பாத்தீங்களா மாமா, நான் சேர்ந்த ராசிய வியாபார ராசிடா. சரி, 3 அண்டாவுக்கு பூசுறனே டிடக்ஷன் கிடையாது. டிடக்ஷன்னா அதான் தள்ளுபடி. ஏடா நான் என்ன கதர் கடையை வச்சிருக்கேன்? ஆனா அந்த கொசுறு கொடுப்பாங்களே. கொசுரா? ஓ, இந்த மளிகை கடையில மொத்தமா ஜாமான் வாங்கினா கடைசியில் கொஞ்சம் உடச்சல் கொடுப்பாங்களே. எச்சிக்கலன் நாயிடா. யார சொல்ற? இந்த நாயை சொன்னங்க. நான் உங்களை சொல்லுவேன்னா நீங்க அழகு சுந்தரமாச்சு. ஏங்க 3 அண்டா பூசுறீங்க, ஒரு குண்டா இருந்தா கொடுங்க, நான் பூசி தர்றேன். குண்டாவா? இரு வரேன். டேய் வடச்சடி தலையா, அடுப்பத வை. டேய் ஊதுறா. டேய் நான் என்ன டம்ளர் கையும் பூச போறேன்? பூச போறது பெரிய அண்டாடா. என்ன இவ்வளவு ஒண்ணு கை போட்டீங்க? மூட்டை எடுத்து கொட்டா கொட்டா. டேய் இப்ப அண்டா வரப்போகுது. இது வரைக்கும் நான் பெரிய சைஸ் அண்டாவுக்கு ஈயம் பூசுறது இல்ல. நான் அண்டாவுக்குள்ள ஈயத்தை எடுத்துட்டு உள்ள போன உடனே இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா ஈயம் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா ஆமா. என்னையா அது? குண்டா அண்டாங்க. முதல்ல இத பூசு, இத வர. இந்தா இத பூசு. அண்டாங்க. இந்த இருக்குல்ல அண்டா, இது அண்டாவா? புரியாதவனா இருக்கிய. அண்டாவா அடகு வச்ச ரசீது. அதை ஏன்டா என்கிட்ட கொண்டு வந்த? அடுத்த வருஷம் திருப்பிடுவேன், நீயே வந்து பூசி கொடு. அடுத்த வருஷம்? அது வரைக்கும் நான் இந்த குடிசுக்குள்ளே உட்கார்ந்துருக்கணும். ஓ இஷ்டம். இதுல நக்கல் வேறயா? அடுத்த வருஷம் நீ எப்படி மூட்டுவ? அறுவடை பண்ணிருவல்ல. ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. பிச்சைக்கார நாயே, உன் மூஞ்சிய பார்க்கும் போதே எனக்கு தெரியும்டா, உன் குடும்பத்துல இருந்தே மொத்தம் இந்த ஒரு குண்டாதான். அதுவும் நீ பிச்சை எடுக்க வச்சிருக்க. அதுவும் ஈயம் தான் பிச்சை எடுப்பியா? நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா. 10 ரூபா வச்சிருந்தா என் பிள்ளைகளுக்கு நாஸ்தா வாங்கி கொடுக்க. அவன் உன் குண்டாவுக்கு ஈயம் வாங்கி செலவழிச்சுட்டா. டேய் என்ன இடிச்சவாய் நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? இல்லன்னா குடியை வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? இந்த பாரு, உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். டேய் படுக்க வைங்க. காலங்காத்தால எங்களை பழி வாங்குறீல்ல, ரொம்ப அம்சமா இருக்கிற. இப்படியே போ, உன்னை வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க, ஊருக்குள்ளயும் சேர்க்க மாட்டாங்க. நாய் கண்டா விடவே விடாது. ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்க. அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே ஈயத்தை ஒரு சமாதியில வந்து பூசுறேன். போடா. விஜயபுரத்து ராஜாவுக்கும் ராணிக்கும் எங்க செம்மேடு ஜமீனின் நமஸ்காரம். முறை இவர் வந்து செம்மேடு ஜமீன்தார். 60 தலைமுறையா நம்ம விஜயபுரத்து ஜமீனுக்கும் செம்மேடு ஜமீனுக்கும் தான் சம்பந்தம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சம்பிரதாயம் மாறி போகாம இருக்கிறதுக்காக நம்ம மார்த்தாண்டம் பிறந்த 6 வருஷம் கழிச்சு செம்மேடு ஜமீனுக்கு பிறந்த பெண் குழந்தைய உங்களுக்கு முன்னால நம்ம மருமகளா நிச்சயதார்த்தம் பண்ண போறோம். செம்மேடு பொண்ணு கன்னிமாடத்துல வளர்ந்த பொண்ணு, தெய்வீகமான பொண்ணு. சாதாரண பொதுமக்களுடைய கல்யாணம் சொர்க்கத்துல தான் நிச்சயிக்கப்படுது. ஆனா நம்ம மார்த்தாண்டனுடைய கல்யாணம் விஜயபுரத்துல நிச்சயிக்கப்படுது. சொர்க்கமும் விஜயபுரமும் ஒன்றுதான். ஆனால் சொர்க்கம் வேறு, விஜயபுரம் வேறு. புதிய தத்துவம் 1040.
மணப்பொண்ணு வரட்டும். நான் உங்க கூட ஒரு 5 நிமிஷம் தனியா பேசணுமே. நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே? பேசு மார்த்தாண்டா. பேசட்டும் பேசட்டும். வா. உன் பேர் என்ன? தங்களுக்கு எந்த பெயர் பிடிக்குமோ அதுவே என்னுடைய பெயர் சின்னராசா. இல்ல, ஓ, உன்னை என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க? நான் தங்களுக்காக பிறந்தவள். என்னை யாரும் எந்த பெயர் சொல்லியும் கூப்பிட்டதில்லை, கூப்பிடவும் கூடாது. சரி, உன் பேர் குரங்கு. குரங்குன்னு சொல்லி உன்னை எல்லாரையும் கூப்பிட சொல்லட்டுமா? மிகவும் சந்தோஷம் சின்னராசா. இது பார், உனக்கு சாப்பிட பிடிக்குமா? ஓ, பிடிக்கும் சின்னராசா. எனக்கு இந்த முட்டை வடை, கோழி குருமா இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி உனக்கு என்ன பிடிக்கும்? நான் தங்களுக்காக பிறந்தவள். எனக்கும் முட்டை வடை, கோழி குருமா பிடித்தாக வேண்டும் சின்னராசா. இந்த சாப்பாடு விட்டுருவோம். இந்த தங்கம் வயரம் முத்து இதுல உனக்கு எது பிடிக்கும்? நான் தங்களுக்காக பிறந்தவள். தங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கிறதோ அதெல்லாம். இந்த பார், எனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியும். எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியணும். உனக்கு என்ன பிடிக்கும்? தங்களுக்கு பிடித்ததெல்லாம் எனக்கும் பிடிக்கும். அப்போ நான் எது சொன்னாலும் செய்வியா? ஓ, சந்தோஷமாக. நான் தங்களுக்காக. அது அது மாத்திரம் சொல்லாத சொல்லாத. இனி சொல்ல மாட்டேன். என்ன செய்ய வேண்டும்? நாய் மாதிரி கொலை. வோ 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 வோ. ஒத்த கால்ல குதி. வோ 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 வோ. அப்படியே போ. வோ 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 வோ. ஆஹா, புருஷன் சொல் தட்டாத புண்ணியவதி. மை டியர் மார்த்தாண்டா, நீ சொன்னதெல்லாம் அந்த பொண்ணு கேக்குது. இப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். என்ன பதிபக்தி, என்ன பதிபக்தி. அப்பா, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா. எதை கேட்டாலும் தங்களுக்கு பிடிச்சதுன்னு ஜால்ரா போடுறா. கட்டிக்கிறவனுக்கு குல்லா போடுற சம்சாரம் தான் கூடாது. ஜால்ரா போடுற சம்சாரம் கிடைக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம். எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். அதுலயும் இந்த பொண்ணு வேண்டவே வேண்டாம். பொண்ணு பேச்ச விட்டு, அது பரம்பரை முடிச்சு. கல்யாணம் ஏன் வேண்டாங்கிற? அப்பா, நான் இன்னும் கல்யாணம் படிக்கிற அளவுக்கு வளரல. அம்மா சொல்ல. மை டியர் மார்த்தாண்டா, உன் ரூம்ல நீ கண்ணாடியே பாக்குறது இல்லையா? உடம்பு வளர்ந்தா போதுமா? அறிவு வளர வேண்டாம்? அறிவு வளர்றதுக்கு எனக்கு என்ன நீங்க பண்ணீங்க? நான் சரியா படிக்கலைனாலும் நீ படிக்கிறதுக்காக ஒரு குருகுலத்தையே விலைக்கு வாங்கி கொடுத்தேனே. அப்பா, அறிவு வளரணும்னா ஒரு 6 மாசம் வெளி உலகத்தை சுத்தி பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன கல்யாணத்தை பத்தி பேசுங்க, நான் கேட்கறேன். 6 மாசமா? மை டியர் மார்த்தாண்டா, புத்திர சோகத்துல நாங்க 2 பேரும் செத்து போகணும்னு முடிவுக்கு வந்துட்டியா? வேண்டாம்ப்பா. அப்பா, நான் ஊர் உலகத்தை சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன். முடியாது முடியாது. சரி, நீங்களா என்ன அனுப்பலன்னா உங்ககிட்ட சொல்லாமங்களாம் நானே ஓடி போயிடுறேன். அப்படியா? அப்பா, திவான் மகாராசா, சின்ன ராசாவை இந்த அறையிலேயே பூட்டி வை. உத்தரவு. சரிப்பா. வெளியே போகாத, சரியா? சரிப்பா. வரைக்கும் அத்தம்மாவை கூட கூட்டிட்டு போ, சரியா? ஐயோ, சரிப்பா. ஓகே, I will call you later. Take care. அத்தம்மா, உங்க தம்பி இருக்காரே, சரியான தொட நடுங்கி. அவன் என்னம்மா செய்வான்? என்ன நம்பிதான் உன் தங்கச்சியை அனுப்பிச்சு வச்சா. அவ கதை தான் அப்படி முடிஞ்சிருச்சு. அவன் பயம் அவனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி போறது? What? போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி போறதுன்னு கேட்டேன்.
நேர போய் செகண்ட் ரைட், ஃபர்ஸ்ட் லெஃப்ட், ரவுண்ட் த சர்க்கிள், தேர்ட் லெஃப்ட், செகண்ட் ரைட், ஃபோர்த் லெஃப்ட், ஃபிஃப்த் பில்டிங் ஆன் த ரைட். என்ன திருப்பி சொல்லுங்க. நேர போய் செகண்ட் ரைட், ஃபர்ஸ்ட் லெஃப்ட், ரவுண்ட் த சர்க்கிள், தேர்ட் லெஃப்ட், செகண்ட் ரைட், ஃபோர்த் லெஃப்ட், ஃபிஃப்த் பில்டிங் ஆன் த ரைட். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல முடியுமா? மந்தம் பரவிலே அப்படியா இல்ல பாதியில் அப்படியாச்சா? என்ன விலை? 5 ரூபாய். மாதுளம்பழம் சாப்பிட்டா அறிவு வளரும்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு வேணா பாக்குறியா? கேட்ச். ரொம்ப கோவமா வரது இல்லை என்ன பார்த்தா? பத்திக்கிட்டு வருமே, அடிக்கணும்னு கூட தோணுமே. சத்தியமா? அப்புறம் என்ன? அடி 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 ச்சீ, அடி. குட் ஷாட். இனிமே நீ போலீஸ் ஸ்டேஷன் தேடி போவேனா, அவங்களே தேடி வந்து உன்னை கூட்டிட்டு. Go. Please go away. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா? இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னால யாரோ ஒருத்தரை சந்திக்க இந்த பாருக்கு வந்திருக்கா. அது யாருன்னு? இல்ல, பார்த்தது இல்ல. ஹலோ. ஹலோ, நீங்களா? இங்க எங்க வந்த? கத்திரிக்காய் என்ன விலைன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். என்ன இப்படி என்ன தேடி என் மேல திடீர்னு ஒரு கருணை? கார் பார்க்ல நீங்க செஞ்ச உதவிக்கு ஒரு ஆண்மகன் செய்ய வேண்டியது. தவிர அதுல ஒரு சின்ன சுயநலமும் இருக்கு. வாட்? ஒரே நேரத்துல எவ்வளவு பேர் சமாளிப்ப? கூட்டத்துல இருந்து தப்பிச்சு போக வழி தெரியுமா? சின்ன வயசுல ரயில் விளையாட்டு விளையாண்டுருக்கியா? ஏன் இப்படி? அதே மாதிரிதான். இடுப்புல கை வை. கூச்சமா இருக்குமே. அது எனக்கு தானே, நீ ஏன் கவலைப்படுற? பட் why is this? Oh no, no, ladies, excuse me. I'm in a hurry. Please. No, 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 no. Excuse me. No, no, no. Wait. Divya. Divya. என்ன கண்ணாடி? நீ திவ்யா இல்லையா? திவ்யா. நான் இங்க இருக்கேன். Okay. Oh, sorry. Oops. ஓ, நான் எதிர்பார்க்கவே இல்ல. எது? இவ்வளவு கூட்டத்தை. நானும் எதிர்பார்க்கல. எத? உன்னை தூக்கிட்டு நிப்பேன்னு. ஓ. சிவப்பு ரோஜா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ வாவ். Oh, so cute. வேணாம், வச்சிரு. So soft. இது எதுல பண்ணது? வச்சிரேன். சொல்லுங்க. ஒரு ஆடை ரத்தம் வர வர அறுத்து ஆடை பிரியாணி பண்ணிட்டு தோல்ல கிளவுஸ் பண்ணிட்டாங்க. Sit down. Ladies and gentlemen, presenting once again I'm late again. the star of melody, கொஞ்சம் கண்ணை முடிக்க. the king of முடிக்க, ட்ரெஸ் சேஞ்ச். நமஸ்கார். புத்தம்புது பழங்கள்
ஆஸ்திரேலியா ஆப்பிள், ஐரோப்பா கொய்யா, அமெரிக்கா ஆரஞ்சு அனைத்தும் ரத்த அபிவிருத்திக்கான பழங்கள். காரமிளகாய், காரமிளகாய், காரமிளகாய். ஓசிக்கலாய்க்கு வந்துகிட்டு இருக்கான். அந்த ஆளு காய்கறி மட்டும் தான் ஓசியில் வாங்க வருவான், இந்த பக்கம் வரமாட்டான். இவன பழங்கள் மட்டும் விற்கப்படும், சத்தியமா காய்கறிகள் விற்கப்படவே மாட்டாது. ஆஸ்திரேலியா ஆப்பிள், ஐரோப்பா கொய்யா, அமெரிக்கா ஆரஞ்சு அனைத்தும் ரத்த அபிவிருத்திக்கான பழங்கள். என தம்பி, என் தேவை எறிஞ்சு உன் தொழில மாத்திட்டியடா கண்ணா. பழம் விக்கிறதோட மட்டுமல்லாம நான் ரத்த அபிவிருத்திக்கார பழம் தான் வாங்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சு அதுக்குண்டான பழமா விக்கிறியே, உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியலடா. உடன்பிறவா சகோதரா, எல்லாத்தையும் ஒவ்வொரு கிலோ போடு. நிற்க முடியாதுல டஜன் கணக்கில் போட்டுறா. ஆஸ்திரேலியா ஆப்பிள், ஐரோப்பா கொய்யா, அமெரிக்கா காரமிளகாய். ஏட்டையா, பணம் கேட்டாலும் நீங்க தரமாட்டீங்க, போயிட்டு வாங்க. கண்ணா, இனிமே ரத்தம் ஊற வரைக்கும் அடிக்கடி உன் கடைக்கே வருவேன். காரமிளகாய். சொட்ட பழத்தாலே அடிச்சு உன்னை கொண்டுடுவேன். இனிமே எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் அந்த ஆள் ஓசியில வாங்க வந்துருவான். யாருமே தின்ன முடியாத தொழிலை நான் ஆரம்பிக்கிறேன். ஹாய் திவ்யா. ஹலோ. அங்க இருந்து பார்த்தா ஒன்ன மாதிரியா இருந்துச்சு, வண்டி என்ன கேட்காமலே திரும்பிடுச்சு. என்ன வண்டியில ஏதாவது ப்ராப்ளமா? ஸ்டார்ட் ஆகல. ஏய், வண்டியை பூட்டாம அப்படியே விட்டுட்டு போனியா? மை குட்னஸ். யாராவது பானட்டை திறந்து பாம்பு கேம் வச்சிருந்தானா? என் கார்ல யார் வைப்பாங்க? சொல்ல முடியாது. செய்வாங்களா என்ன? எங்க போறீங்க? சும்மா இப்படி. எனக்கு கொஞ்சம் டிராப் பண்றீங்களா? Of course. Thank you. ஏய், கொஞ்சம் ஏதோ டிக் 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 சத்தம் கேக்குது. No. No, no, not that. அங்க. செம்ம வண்டி. What? Kawasaki. Yeah, you like it? Yeah. Yeah. Autograph. Yeah. Sure. ரூபா நோட்ல போடக்கூடாது. தவிர இது இன்னைக்கு உங்க கையில இருக்க நாளைக்கு இன்னொருத்தர் கையில போயிடும். பர்மனண்டா உங்க கையில இருக்கிற மாதிரி ஏதாவது கொடுத்தா அதுல 1 minute. Just please. எங்க என்னோட ஃபேன்? வேணாம் வேணாம், இப்படி இருக்கட்டும். இல்ல, பைக்ல போகும்போது எதிர்காத்து படுமே. ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? உங்களுக்கு எது பிடிக்கும்? தொட்டதும் உருகுற டைப். சாக்லேட்? யா. ஓகே. வரான், கையில பையோட வரான். இன்னைக்கு நம்ம கடையில இருந்து ஒண்ணுமே எடுத்துட்டு போக முடியாது. வரட்டும். இரும்பு வியாபாரம், பழைய இரும்பு வியாபாரம், யாருமே தின்ன முடியாத இரும்பு வியாபாரம், தின்னாலும் ரத்தம் அபிவிருத்தி அடையாத இரும்பு வியாபாரம். பயன்டா தம்பி, இத்தனை நாள் என் தேவை எறிஞ்சு தொழில் பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு தேவை எனக்கு ஒண்ணு, ஆனா நீ தொழில மாத்திட்டியடா கண்ணா. உங்க தொந்தரவு தாங்காம தான் நான் இந்த தொழில இறங்கிட்டேன். வேணா அதுல ஒரு 10 கிலோ எடுத்துட்டு போங்க. திஸ் இஸ் கன் மெட்டல். உனக்கு கிண்டலா போச்சாடா பிள்ளடி பகரு.
ஆமா, என்ன எடுத்து போக வந்தீங்க? என் உட்பி ஜூகி ஜாலாவுக்கு இரும்பு சத்து குறைச்சலா இருக்குன்னு டாக்டர் பேரிச்சம்பழம் சாப்பிட சொன்னாராம். பழைய இரும்புக்கு பேரிச்சம்பழம். அடி உங்க பிள்ளடி பக்கரு. பழைய இரும்பா விக்கிற பேரிச்சம்பழம். இங்க வா நைனா. டேய் கூப்பிடுறவன. டேய் மாரி, நீ தொழில மாத்தி பண்ணாலும் என் தேவை அறிஞ்சுதான்டா பண்ணிருக்க. டப்பா பேரிச்சம்பழம். 1 கிலோ பழைய இரும்புக்கு எத்தனை கிலோ பேரிச்சம்பழம் தருவ? 1/4 கிலோ. டேய் மாரி, 10 கிலோ பழைய இரும்பு பிரியா தரேன்னு சொன்னல, அதையே 20 கிலோவா திஸ் இஸ் கன் மெட்டல அவங்கிட்ட கொடுத்துறா. ஏட்டையா ஒரு நிமிஷம். என்ன நைனா, நீ இந்த கடையவே எடுத்துக்க, நான் போறேன். எங்க கண்ணா போக போற? புள்ளியார் கோயில் போய் மண்ணை வாரி அடிக்க போறேன். புள்ளியாரப்பா, இவதான் பூக்காரியா? மடக்கிறேன். பூ என்ன விலை? சாரி, ஃப்ளவர் என்ன விலை? ஐயா முன்னால பார்த்தது இல்லையே. பின்னால பாத்திருக்கியா? இந்த சைடும் பார்த்தது இல்லைங்க. ஆமா, நீங்க யாரு? எஸ் சத்தியமூர்த்தி. சுருக்கமா எஸ் சொன்னா தமிழ்நாட்டுல எல்லாத்துக்குமே தெரியும். ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எது கேக்குறீங்க? பூ வாங்குறதுக்கு கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு. கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தா 1 முழத்துக்கு 1 ரூபா தான் கொடுப்பேன். கல்யாணம் ஆகாத பொண்ணா இருந்தா 1 முழத்துக்கு 5 ரூபா கொடுப்பேன். அக்கா, அந்த ஈயம் புசுரம் வேஸ்ட். இவனுக்கு பல்லு பெருசா இருந்தாலும் பணம் இருக்கு, ஒரே அமைக்கிறது. எங்க அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, கண்ணிகளையாவது போட்டு. நானும் கண்ணி கழியாத பையன்தான். அப்ப எத்தனை முழம் போட? ஒரு 10 முழம் போடு. இந்த ஜான் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். எங்க ஊர்ல இதாங்க முழம். எங்க ஊர்ல இப்படி போட்டா தான் முழம். இப்படி போடுங்கிறேன். அக்கா, ஜானுக்கும் முழத்துக்கும் வித்தியாசமே தெரியல. சரியான இழிச்ச வேணா இருக்கு, அப்படியே போடு. சரிடா. ஆமா, கல்யாணம் ஆகலையா? யாருக்கு பூவு? மகாலட்சுமிக்கு. பிள்ளையாருக்கு லெப்ட்ல இருக்க. இந்த 100 ரூபாயா? சில்லறை இல்லையே. நான் யார்கிட்ட கொடுத்தாலும் மீதி சொல்ற வாங்குறதே இல்ல. டிப்ஸா வச்சுக்க. ஆமா, கோழி அடிச்சு எப்ப குழம்பு வைக்க போறீங்க? அண்ணே அண்ணே அண்ணே. டேய், நீ எங்கடா வர்ற? அவசரமா போன. அவசரமா போகணுமா? ஆமாண்ணே. ஐயோ, பரிசல்ல போனா லேட் ஆகுமேடா. ரொம்ப அவசரமா? ரொம்ப அவசரண்ணே. ரொம்ப அவசரமா? ஆமாண்ணே. பாரு, அப்புறம் யார் அவசரமா போன? நீ போன சொல்லி இவரோட அனுப்பி வைக்கிறேன். ஓட்டுனர், பெரிய விமானி தள்ளி விடியா தட்ட. அண்ணே கொஞ்சம் இருங்கடே, பொன்னி வரானே. பொன்னி வந்தா பரவாயில்ல, கூட வெள்ள பண்ணி ஒண்ணு வருது, அதை ஏத்துக்க மாட்டேன். அட போடா. சீக்கிரம் வா, வந்து உட்காந்துக்க. மேதுவா உட்காரு. உட்காந்துக்க. ஓ, லட்டாயா? பாவி மனுஷா, மீன் எல்லாம் போட்டுட்டியா எப்படி? அது அங்கிருந்து வந்தோம், அங்கேயே போய் அதே அதான் இவன் மீன் வியாபாரம் பண்ணி எனக்கு பீடி வாங்க 50 பைசா கூட கொடுக்க மாட்டேங்கிறான். பச்சை மீனை கொண்டு போய் வச்சா அவிக்கிறதுக்கு முன்னால அவங்க அப்பா பல்ஸ் தின்னுடுறான். அதா அது ஒரு பொம்பளை மீன் ஆம்பளை மீன் புருஷ மொண்டாட்டியா இருந்தது. அது இங்க வருத்தமாவே இருந்தது, அங்க போய் சந்தோஷமா இருக்குது. அடிங்க பல்ஸ் போவல. முண்டம் கூப்பிட்டீங்களா? யோ, உங்களை இல்லையா? முண்டம் முண்டம். 2 நாள் ரெஸ்ட் கொடுத்தா காலை ஒடிச்சிட்டு வந்து நிக்கிறிய. நான் ஒன்னும் நிக்கல, உட்கார்ந்துருக்கேன். அடங்க அப்பா, புள்ள ஜோக் அடிக்குதுப்பா. சரி, சும்மா இருக்கடா. பாத்ரூமுக்கு பார்த்து போக கூடாதா? இப்ப காலை ஒடிச்சிட்டு என்ன என்ன பண்றது? புத்தூர்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு டான்ஸ் வருமா? வராது. அப்புறம் ஏன் சொல்ற? சும்மா இரு. இன்னும் 2 நாள்ல ப்ரோகிராம். நான் யாருக்கு ட்ரைனிங் கொடுத்து எப்படி ப்ரோகிராம் நடத்துறது? இந்தர் மீ, நான் உன் கூட டான்ஸ் ஆடலாமா? ஏய், என்னடா? அடிச்சிட்டானாமா போக்கா. எஸ். என்ன ஞாபகம் இருக்கா? வெயிட். பெட்ரோல் பங்க்ல 500 ரூபாய் நோட்ல ஆட்டோகிராஃப் நீதானே? You're right. இப்ப எதுல ஆட்டோகிராஃப் கேட்க போற? சைன். என் உடம்பு எனக்கே சொந்தமானது. உள்ள துடிப்பு இருக்கிற வரைக்கும் என் கூடவே இருக்கும். யோசிச்சோ? Oops, sorry. It's a pleasure. Thank you.
ஆ, 39 நாள் நீ விடுமுறை கொடுப்பேன்னு தெரிஞ்சிருந்தா அவன் பொண்டாட்டியை கூட்டு வந்திருக்கலாமே அழுகுறானுங்க. காசு கொடுத்தா பட்டணத்துல எத்தனை பொண்டாட்டி வேணாலும் கிடைக்கும். எங்க போகணும்னு சொல்லு சார். டக்குன்னு ஒண்ணு சொல்றேன், நெஞ்சில வச்சுட்டு போ. நல்ல வசதியான இடத்துக்கு போப்பா. வேண்டாங்க, எங்க ஏழைங்க அதிகமா இருக்காங்களோ அங்க போங்க. ஏன் ஏழைங்க முகத்துல இறைவனை தேட போறியா? டேய், அப்படிலாம் சொல்லாதடா. ஏழைங்க இருக்கிற இடத்துல தான் நல்லுள்ளங்கள் இருப்பாங்க. அங்க ஒரு நல்ல இதயத்தை தேட போறேன். இதயத்தை தேட போறியா? அப்ப நம்ம ஊர் சுத்தி பார்க்க வந்தது? நாம ஊர் சுத்தி பார்க்க வரல, பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். பட்டணம் போராண்டா மை டியர் மார்த்தாண்டா, 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 பட்டணம் போராண்டா. அருமையான இடம். வீட்டுக்கு மேல ஏதாவது போட்டு கொடுப்பா. ஒரு கட்டு சேர்த்து கொடு. ஒரு கட்டுன்னா எவ்வளவுப்பா? 1000 ரூபாய். என்னது இது? 37 பக்கத்துல 2 சைபர் போட்டிருக்கு. 3700 ரூபாய். இது கூட தெரியல உனக்கு? டேய், 4 கட்டை சேர்த்து கொடுத்துறா. அப்புறம் இந்த பொட்டி எல்லாம் பொட்டியெல்லாம் இங்கே இருக்கட்டும். வீடு போய் பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம். வா போலாம். சரி. வணக்கம். வணக்கங்க. ஏப்பா, அடுத்தவன் பொருளுக்கு ஏப்பா இப்படி ஆசைப்படுறீங்க? 37 ரூபாய்க்கு 3700 ரூபாய் வாங்கினியா? அது ஆசை இல்லையா? இதுதான் ஆசையா? போயா வேலையை பார்த்துட்டு. அரண்மனை வாசத்துல இருந்துட்டு இது ரொம்ப மாறுதலா இருக்குல்ல. இனிமே நான் இங்க இருந்து போற மாதிரி இல்ல. டக்குன்னு ஒண்ணு சொல்றேன், நெஞ்சில வச்சுக்க. இந்த பட்டணத்து வாசம் பிடிக்குதுன்னு சொல்ற முதல் ஆளே நீதாப்பா. அதெல்லாம் இருக்கட்டும். நாம எல்லாரும் கண்ணுக்கும் ஏழையா தான் தெரியணும். சரி. ஊருக்கு புதுசா? கிளம்பு கிளம்பு கிளம்பு. உங்களை பார்த்தா ஏழைங்க மாதிரி தெரியுது. உதவி பண்ணலாம்னு கூப்பிட்டேன். அடடா, ரொம்ப ஏழைங்க போட்டிருக்கு. எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா அண்ணன், நீங்க? ஐடியா மணி. ஐடியா நம்ம கிட்ட டிப்போ கணக்கில் இருக்கு. இந்த பேட்டையில யாருக்கு என்ன ஆகணும்னாலும் இந்த மணி கிட்ட தான் வந்து ஐடியா கேட்பாங்க. ஐடியாவை பொறுத்து பணம். இதான் உன் தொழிலா? இந்த மாதிரி ஒரு தொழிலை நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே. யாரு கூட வந்தாளா? அதான் ரொம்ப குழப்பறான். நம்ம தொழில் இது இல்லப்பா. திரும்பி பார், மணி நடமாடும் சலவை நிலையம். இது சும்மா சைடு பிசினஸ். உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணா கேளுங்க. அந்த அழகு மூட்டை போட்டுருங்க. ஐடியா மணினே. இப்ப எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும். இவ்வளவுதானா? அட்வான்ஸ் எடுங்க. எதுக்கு? வீடு கட்டுறேன் அதுக்கு. டேய், ஒரு கட்டு கொடு. வீடு கட்டுக்கெல்லாம் ஐடியா கொடுக்கறது இல்லையா? யோ, வீடு கட்டு இல்லையா? கட்டுனா 1000 ரூபாய். இது எனக்கு சிம்பிள். முத போனி. ஆமா, ஊர்ல என்ன வேலை செய்யறீங்க? அது வந்துங்க நாங்க விவசாயம், வேற ஒண்ணும் இல்லைங்க. எத்தனை ஏக்கர் தேரும்? அதுங்க எத்தனை ஏக்கர்? 50,000 சொல்லாமா? அப்ப 10,000 சொல்லு. 10,000 ஏக்கர், அவ்வளவுதான். என்னாச்சு? கண்ணெல்லாம் பொறி பறக்குதுப்பா. 10,000 ஏக்கரு. நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படித்தான் வாழ போறீங்க? எல்லாம் உங்க தயவு தாங்க. என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? என்ன பிச்சையா காட்டுறாங்க? இவங்க ரொம்ப ஏழைங்க. கிட்ட வந்தீங்கன்னா உங்ககிட்ட பிச்சை கேட்பாங்க. போங்கடா போங்கடா, பரதேசி நாய்ங்களா. வாங்க ஏழைகளா. அண்ணே, இந்த வார்த்தையை கேட்கறது காதுக்கு எவ்வளவு குளுமையா இருக்கு தெரியுமா? என்னாச்சு? என்ன இது போக மாட்டேங்குது? என்ன அந்த தாவாங்குட்டில ஒரு வண்டு உட்கார்ந்திருக்கு. அது தாடிங்க. என்னது தாடியா? ஏயா, அத கொஞ்சம் பெருசா வச்சு கூடாது? அதுல என்ன உனக்கு பிச்சைக்காரத்தனா? மார்த்தாண்டா, எனக்கு இந்த ஆளை பிடிக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடமும் ரொம்ப பிடிச்சிருக்கு. வாடா. ஏய் மகா, என்ன? உங்க அப்பா என்னமோ பெரிய மங்கம்மா மாதிரி என்கிட்ட சபதம் போட்டு போனானேடி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அந்த பூக்காரி கழுத்துல தாலியை கட்டி நான் கூட்டிட்டு வரத்தான் போறேன். உங்க ஒப்பனை ஊர்ல போய் மாடு மேய்க்க சொல்லு. ஐ டக்கா. இந்தாங்க தாலி. வாங்கி வச்சத மறந்துட்டு போறீங்க? போய் கட்டிட்டு வாங்க. இந்தாங்க. மாப்பிள்ள, எங்க கரடி தலையனை காணோம்? டேய், யாரா நீ?
என் வீட்டுல வந்து மாப்பிள்ளைன்னு சொந்தம் கொண்டாடுற? எங்கேயோ திருவிழாவில் முட்டாய் விக்கிற மாதிரி குழாய மாட்டி வந்து நிக்கிற? டேய், மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு பிடிக்கிற மாதிரி கழுத்துல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு என்ன யாரும் தெரியலையா? தெரியலையாடா? ஏய், என்ன பூக்கடையில வியாபாரம் மாதிரியா? மாலை உனக்கு கொண்டு இவனுக்கு கொண்டு மாட்டி வந்து யாருவன்? என் புருஷன். என்ன புருஷனா? ஆமா, இத பாத்தியா? ஏய் மாமா, பாவி, நீ கிழவனா? ஆமா, என் மக வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். டேய், இவ உனக்கு மாமியா? இவ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. இவ மாமியாரா? அது மாமியாரா இருந்தாலும் சரி, சாமியாரா இருந்தாலும் சரி, இவ கால நான் விட மாட்டேன். இவ ஒரு இழுவக்கிறாக்கி. இவகிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன். இவளை கழட்டி விடுறதுக்காக தான் நான் உங்ககிட்ட சேலஞ்ச் விட்டேன். நீயே மாட்டிக்கிட்டியா? காலம் பூரா இவ கால நீ உளுந்து கிட. இந்தா 1000 ரூபாய் மொய். இத வச்சு வாழ்த்துக்க. நானும் என் பொண்டாட்டி ஜாலியா இருக்க போறேன். அட கொஞ்சம் கிட்டவா. என் குடும்ப பிரச்சனை தீர்ந்தது. இந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு தாலியை கட்டி கொடுத்துட்டு எங்கேயாவது போ. பாரியா, நீ கிழவனோ குமரனோ எப்படியோ என் புருஷன் ஆயிட்ட. ஒழுங்கா உன் பேர்ல இருக்கிற வீட்டை என் பேர்ல எழுதி வை. இப்படி எல்லாம் கேட்பேன்னு தெரிஞ்சுதான் என் வீட்டை சின்ன பொண்ணு பேருக்கு எழுதி வச்சுட்டேன். எவனும் என்ன டச் பண்ண முடியாது. நான் டச் பண்ணிட்டேன். சின்ன பொண்ணு பேர்ல வீடு இருக்குல்ல, அதனால நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அண்ணே, இனிமே நான் உங்க சகல. நாதாரி குடும்பம்டா. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம், சந்தோஷமா இருப்போம். இனிமே அவங்க வேலைய அவங்க கவனிப்போம். என் வேலையை நான் கவனிக்கிறேன். பழைய பாத்திரங்களுக்கு எம்பூசுறதே. இப்ப நாரலையா? இல்ல, கும்முன்னு இருக்குது. வந்தாத. வாங்க ஏழைகளா, வாங்க. என் வசந்த மாளிகை பாருங்க ஏழைகளா, பாருங்க. ஆஹா, அருமையான இடம். இடம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அது வந்து நீ பாரு, சுமாரா எடுப்பு. நீ பேசாம உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. அதான் எனக்கு முக்கியம். ஆமா, அது என்ன பொம்மை வரைஞ்சிருக்காங்க? அது வேற ஒண்ணு இல்ல. இந்த வீட்டுல குடியிருந்தவன் போன வாரம் விஷம் குடிச்சிட்டு செத்து போயிட்டான். அவன் பாடிய போலீஸ்காரங்க எடுத்துட்டு அவன மாதிரியா அந்த இடத்த மார்க் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். மார்த்தாண்டா, வேற வீட்டுக்கு போலாம் வா. ஓ, தம்பி பேர் மார்த்தாண்டனா? ராஜா பேர் மாதிரி இருக்கு. இல்ல ஏழை பேர் மாதிரி தான் இருக்கு. அட்வான்ஸ் எடு. அதான் கீழே கொடுத்தனே. யோ, அது ஐடியாவுக்கு, இது வீட்டுக்கு. நான் வீட்டுக்காரர் தான் கொடுப்பேன். யோ, நான் தான் வீட்டுக்காரன். யோ, ஓ வீட்டுக்கா கமிஷனா? ஆமாப்பா. இங்க கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் பூ போற வரைக்கும் கமிஷன் கொடுக்கணும். கொடுப்பா. டேய், குடுறா. சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி கொடுக்க மாட்டேங்க. மணினே, எங்களால அதிகமா வாடகை கொடுக்க முடியாது. எவ்வளவு கொடுப்பீங்க? இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு 5 கட்டு மாத்திரம். இந்த மாதிரி 5 கட்டு? ஏன் ரொம்ப கம்மியா இருக்கா? இந்த இடத்துக்கு கம்மிதான். இருந்தாலும் 2 பேரும் நெருங்கி பழகிட்டீங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறேன். இந்த பார், ஏதாவது வேணும்னா உடனே கேளுங்க. நான் 3 மணிக்கு சைதாப்பேட்டாத்துக்கு துணி துவைக்க போயிருவேன். மட்டுமா? இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க யாராவது கேட்டாங்கன்னா நீங்க ஏழைங்கன்னே சொல்லுங்க. ஏன், நாங்க ஏழைங்க தானே? ஆமா, நீங்க ஏழைங்க தான். ஏழைங்களே தான். மட்டுமா ஏழைங்களே? பெரிய ஏழை வர்றேன், சின்ன ஏழை முடிக்க வர்றோம். டேய் செங்கோடா, விடிஞ்சதும் காலையில முதல் வேலையா பாவீங்களா? அது எங்களோடதுடா. கரெக்டுங்கடா. நல்ல தொப்பி இருக்கு, வாங்கிக்கிறியா? வேலுக்கு நல்ல சுகமா இருக்கும். ஏண்டா, எங்க குள்ளா போட்டுட்டு எங்களுக்கே விக்கிறீங்களா? இந்த பார், அதெல்லாம் கொண்டாந்து இங்க வச்சிரு. நல்லா இல்ல. மாத்தாண்டா, அங்க பாரு மாத்தாண்டா அவங்கள. ஏய், திருடா. நாம தான் இந்த வருஷம் பூரா போட்டுட்டு இருக்கோமே, அவங்களும் போட்டு அனுபவிக்கிட்டோம். பாவம், அவங்க முகத்துல பாரு சந்தோஷத்தை. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, உளுந்து வடைகளும் எனக்காக, அழுக்கு துணிகளும் எனக்காக. கல்யாணி, இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. உனக்கு நாஸ்தாவுக்கு நேரமாச்சுன்னா அதை என்கிட்ட நாசுக்கா சொல்லலாமே. அதை விட்டுட்டு நான் பாடும்போது குறுக்கால பே பேன்னு கத்துனா கேட்கறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஏமச்சான், காலையில 3 மணில இருந்து நான் குனிஞ்சு கும்மிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா வாயில பீடிக்கு பதிலா சிகரெட் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்க. கையில துட்டு பொறது போல இருக்கு. சேட்டு சிலுக்கு ஜிப்பாவை வித்துட்டிய. மூடுறா வாய, விளக்கண்ண கருப்பா. எவனுக்கோ தங்க முட்டையிடுற வாத்து கிடைச்சது பேப்பர்ல படிச்சிருக்கிறியா? அந்த மாதிரி வாத்து எங்கிட்ட 2 கிடைச்சிருக்கு. ஐயோ, ஏண்டா என் வாயை புடிக்க உண்மையெல்லாம் வர வைக்கிறீங்க? அடிச்சு அழுக்க தோவிடா. நான் அந்த வாத்தை வச்சு இந்த சைதாப்பேட்டை ஆத்தைய விலைக்கு வாங்கலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இங்க மேல கைதெல்லாம் அதுகளையும் விலைக்கு வாங்கி ஜோடி சேர்த்து விட்டா இனத்துக்கு இனமும் பெருகும், பணத்துக்கு பணமும் பெருகும். மண்டையில மசுறு மட்டும் இருந்தா பத்தாது தம்பி, உள்ள கொஞ்சோண்டு மூளையும் வேணும். அந்த 2மே இந்த ஐடியா பண்ணிட்டு இருக்குடா. ஐடியா பண்ணினே. ஓ, வாங்க ஏழைங்களா, வாங்க ஏழைங்களா, வாங்க வாங்க வாங்க. அப்புறம் ஏழைங்களா, பங்களா எல்லாம் எப்படி வசதியா இருக்க? ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீங்க காலி பண்ண சொன்னாலும் நாங்க பண்ண மாட்டோம். ஆமா, நாம மட்டும் காலி பண்ணோம், வேற எவனும் குடி வர மாட்டான். வீடாது என்ன கிணறாது.
இவன் மூஞ்சியே சரியில்லை. ஒரு முகமூடி வாங்கி மாட்டு, இவனை திருப்பி விடு. டேய் வாடா இப்படி. அப்புறம் எங்க புறப்பட்டாச்சு? அண்ணே என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு தேடணும். அதுக்கு உங்க ஐடியா சொல்லிடுவோம். ஒரு வெட்டு. டேய் அப்புறம் தம்பி, எந்த மாதிரி பொண்ணு இருக்கணும், எத்தனை குழந்தைங்க இருக்கணும், இது எத்தனை வயசு இருக்கணும்? வயசெல்லாம் முக்கியம் இல்ல. அப்ப தலைதான் முக்கியமா? இந்த கிண்டல் தானே. நான் அவளை புரிஞ்சுக்கணும், அவ என்ன புரிஞ்சுக்கணும். நான் சொல்றதை கேட்க கூடாது, எனக்காக எதுவும் செய்யக்கூடாது. ஐயோ ரொம்ப குழப்பறானே. தம்பி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அதாவது என்ன, விடுதலை விரும்பியா இருக்கணும், சொல்லும் செயலும் சுதந்திரமா இருக்கணும். என்ன புரிஞ்சிருச்சா? இல்ல நானே புரியாம குழம்பிட்டு இருக்கேன். உனக்கு புரிஞ்சிருச்சா? உன நான் ஆளுக்கு தான் சொல்ல சொன்ன நாய அடிச்சு தவ தண்ணிக்குள்ள மட்டும் மிதிச்சு போடுவோம். மிதிச்சு ஆமா மார்த்தாண்டா, அது ரொம்ப கஷ்டம்ப்பா. ஐயோ ஐடியா பண்ணினே, உங்களை தவிர நான் வேற யாருகிட்ட போறது? அப்படின்னா இன்னொரு கட்டு வெட்டு. டேய் வெட்டு. ஆமா வேற பொழப்பில்ல உனக்கு. என்ன சலிச்சுக்கிற? என் பொழப்பைய மாத்தி விட்டீங்களே ரெண்டு பேரு. டேய் இங்க என்ன பாக்குற? பார்த்த கண்ணு மூக்கெல்லாம் சுண்ணாம்பு வச்சு தேய்ச்சி விட்டுருவேன். மார்த்தாண்டா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 இடத்துல 4-5 பொண்ணுங்க இருக்குது. அதுங்க அழுக்குகளை கூட நான் தான் செலவு பண்றேன். அங்க நீங்க போங்க. அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்ப பொண்ணு கிடைக்கலன்னா பணத்தை திருப்பி கொடுத்துருவியா? அப்ப சேவிங் பண்ணிட்டு மறுபடியும் முடிவு என்ன வந்து ஒட்டிக்குமா? டேய் வாய பாரு, இடிஞ்சு போன டேமாட்ட. முதல்ல அதுக்கு சிமெண்ட் வச்சு அட சொல்றேன். டேய் சும்மா இருடா அண்ணே, போயிட்டு வரேனே. இருங்க இருங்க. என்ன என்னப்பா இப்படியேவா போறீங்க? அவ்வளவுதான். பட்டணத்து பொண்ணுங்க இந்த ஜடையில பூவை சுத்தி விட்டுருவாளுங்க. முதல்ல இந்த ஜடை, இந்த உடை, ரிமோ மாடன அலைங்க. அப்படிங்கிறீங்க? அப்படியேங்கிற. ஆச்சா ஆச்சா ஆவல ஆச்சா ஆவல ஆச்சா ஆவல. உம்பளையா இருந்தா என்ன பிரசவமா இருக்கு. உனக்கு டைம் ஆகல? 3 நிமிஷம் 2 நிமிஷம் 2 நிமிஷம். வெட்டு. இங்கயா? இங்க இல்ல, இங்கயா? அங்க. இங்கயா? டேய் அவங்களுக்கு எல்லாம் கல்கண்டு கொடுத்து அனுப்பு. சின்ன பசங்களா வாயை தரங்க, பெரியவங்களா கை நீட்டுங்க. வயசு பொண்ணு முன்னாடி வாங்க. சார் வாழ போற இடம் வலது கால வச்சு வருத்தமா சார்? என்னது வாழ போற இடமா? வந்து போயிட்டு இருக்க இடம்னு சொல்லுமா. கொஞ்சம் இடம் கொடுத்தா இங்கேயே பர்மனன்ட் போயிட்டு போல் இருக்க. ஹலோ எஸ் மணி ட்ரை கிளீனிங் ஓனர் தான் பேசுறேன். என்னது சினிமா ஷூட்டிங்கா? சரி சரி. கிராமத்துலயா? நோ நோ அதெல்லாம் முடியாது. போன வைடா. என்ன மச்சான் போன் எனக்கா? உனக்கு தான். என்ன விஷயம்? பல்லாவரத்துல கல்லுடைக்க ஆள் தேவையா? உன்னை கூப்பிடுறாங்க போறியா? யோ போன் என்ன விஷயம்? எவனோ சினிமா கம்பெனில இருந்து போன் பண்ணி 150 துணி செலவு பண்ணி உடனே கொடுக்க முடியுமான்னா நோ டைம்ட்ட. ஏதோ வில்லேஜ்ல ஷூட்டிங்கா? அது உனக்கும் தெரியாது எனக்கு தெரியாது. அவ்வளவு தூரம் எவன்டா போறது? தட்ஸ் நைஸ். இங்கிலீஷா? இங்கிலீஷ் எல்லாம் உட்கார்ந்து பேசக்கூடாது, இறங்கி நான் பேசுறேன். ஒரு டெம்போ வாங்கி விட்டா டெலிவரி சுலபமா பண்ணிடலாம். ஐயோ 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 ஐயோ, இப்படி ஒரு ஐடியா உனக்கே தோணலையே. இவங்க ஒரு ஐடியா தலைவி. வேணா வீணா பொம்பளைய போலாதே, அப்புறம் அவஸ்தைப்படுவே. அனுபவத்தை சொல்றேன் கேட்டுக்க. ஏன் சார் உங்களுக்கு பொம்பளைங்களை பிடிக்காதா? பிடிக்காது பிடிக்காது பிடிக்கவே பிடிக்காது. எங்க அக்கா இந்த மச்சான லவ் பண்ணிச்சு. எஸ். கோயில கல்யாணத்தை வச்சுக்கலான்னு மச்சான கோயிலுக்கு வர சொல்லிச்சு. எஸ். அங்க போய் பார்த்தா அடுத்தவங்க கையில தானே கட்டிட்டு ஏங்கான்னு விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டான். ஏண்டி பாவி இப்படி பண்ணேன்னு கேட்டேன். நீங்க சொன்ன டயத்துக்கு மேல 5 நிமிஷம் லேட்டா வந்தீங்க, அதனால அவரை கட்டிட்டேன்னு சொல்லிட்டான். 5 நிமிஷம் லேட்ல எங்க மச்சான் பொண்ணுங்களே புரிஞ்சுக்கிட்டாரு. எஸ். அன்னில இருந்து இவர் கல்யாணமே பண்ணிக்கல. யா எங்க அக்கா யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பண்ணிக்கிடு. ஆனா இவர்தான் இருக்கு மச்சான். ஏன்னா இவன் மூஞ்சி அவன் மச்சான்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அதனாலதான் அன்னில இருந்து நான் இவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் 1 மணி நேரம் வேணாலும் காத்துக்கிட்டு இருப்பேன். மச்சான் அதே மாதிரிது ரூபா, நீ என்கிட்ட மட்டும் தான் பேசணும். அதுக்கு தான் நான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன். சீ, நீ சின்ன பையன் மாதிரி இருக்க, எனக்கு உன்னை பிடிக்கல. பனிச்சார்
I love you, Chad. அடிங்கோ போ மகளே புறா டேய் புறா அவள புறா லவ் பண்ற மூஞ்சாத புடிங்கடா டேய் என் கையில புடிச்சு புடிங்கடா விடாதீங்கடா அவள திங்கிறதா யோ துன்றதுக்கா அந்த தங்க மீன் வேற மீனியா இது அக்கா மீன் ஆசையா வளர்கிறது வெட்டுறதுக்கு இல்ல தெரியுதா நீ அடுத்த காலி பண்ணு இங்கதான் டிரைவர் கோழி வாங்கிட்டு வரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் வெயிட் பண்றேன் நீ கோழியை கரெக்டா வெயிட் போட்டு வாங்கிட்டு வாடா நான் எத்தனை வருஷமா சமையல் பண்றேன் நான் பார்க்காத கோழியா நீ பார்க்காத கோழியா நீயே ஒரு கோழி பைய இந்தாப்பா 1/4 கிலோ 1/2 கிலோ ஒத்துங்க இந்தா 2 கிலோ ஒரே கோழி அட்டாடாடாடா இந்த மாதிரி வந்தா பரவாயில்லையே எல்லாம் சில்லறை காசால வருது யோ நீ இத பாத்துக்கியா கிலோ கணக்குல வந்திருக்குது ஒரு கோழி ஒரு கோழி 2 கிலோ 2 கிலோ கொஞ்சம் குறைத ஏய் நிறுத்து தாயா போடுறேன் அது இல்லையா ஒரே கோழி 2 கிலோ போட சொன்னா நீ என்ன துண்டு துக்குடை எல்லாம் போடுற இதுல 1.5 கிலோ தான் இருக்கா இன்னொரு 1/2 கிலோ போட தேல இந்த டுமுக்கா குடுக்குறது டம்கா குடுக்குறது என்கிட்ட வேணாம் ஒரே கோழி 2 கிலோ போடு இல்ல வேற கடையை பாத்துக்கிறேன் ஐயோ இரு காலங்கத்தால வந்துட்டு போனி பண்ணாத போறீங்க உனக்கு என்ன இப்ப ஒரே கோழி 2 கிலோல வேணும் அவ்வளவுதானே பார்த்தா கோழி மாதிரி தான் இருக்கிறான் பாத்தியா கரெக்டா 2 கிலோ போதுமா ஒரே கோழி 2 கிலோ கேட்டா நீ 2 கோழியை போட்டு 2 கிலோ காமிக்கிறியே நாயா அடம் பூச்சிக்கின்னு இது ரெண்டும் ஒரு கோழி தான்யா வடிவேலு எங்க ஊர்லயே அதிகமா படிச்சது நான் தான் 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் என்னை அவ்வளவு சுலபமா ஏமாத்த முடியாது கொஞ்சம் கஷ்டப்பட்டா ஏமாத்தலான்றியா அத பாரியா இந்த 2 கோழியும் ஒண்ணுதான் அது எப்படி நான் புரியாத பேசினேன் இந்த கோழி பெருசாரு சொல்ல உரிச்சது அதே கோழியை சின்ன வயசுல புடிச்சு உரிச்சது இது 2 ஒண்ணு தானே ஓஹோ அப்படியா ஏப்பா இத முதவே சொல்லக்கூடாதா நானா இருக்க கண்டு புரிஞ்சுக்கிட்டேன் இதே ஒரு மாங்காய் மடையினா இருந்தா விசாரிக்காம கொள்ளாம வாங்கிட்டு போயிருப்பான்ல வியாபாரத்துல ஒரு டெக்னிக் வேணுப்பா கேட்டவனா நானே வெட்டிக்கிறேன் அப்படியா போடு எவ்வளவு பருவா 35 45 ஒரு 80 பா குடுடா எதனா சொல்ற மூலவன்மா வா போலாம் என்னடா ஐயா சொன்ன மாதிரி 2 கிலோ கோழி வாங்குனியா இல்ல அதுலயே கம்சன் அடிச்சிட்டியா கம்சன் அடிக்கல 2 கிலோ ஒரு கோழி டேய் என்ன குருடன்னு நினைச்சிட்டியா இது எத்தனைடா ஒரு கோழி இது ஒரு கோழி மொத்தம் ஒரு கோழி டேய் இது எத்தனை கால்ரா 2 காலு இது 2 காலு மொத்தம் ஒரு கோழிக்கு 2 காலு அடே என்னடா குழப்பற நீ அட வடிவேல் தானே சொன்னா வடிவேல் என்ன பெரிய கம்ப்யூட்டரா வா நான் கேக்குறேன் இதப்பா கசாப்பு ஒரு லூசு பையன கோழி வாங்க அனுப்புனா நீ ஏமாத்துறதா 2 கோழியை ஒரே கோழின்னு சொல்லி நீ எப்படி விக்கலாம் என்ன பச்சுக்கிற கோழி வாங்குறதுல டிகிரி முடிச்சுட்டு வருவாங்களா இல்லையா அவர் 3 நீ என்ன பச்சுக்கிற கேட்ட 2 அப்ப உனக்கு வேற மாதிரி சொல்லணும் பார் அங்க ஒரு சின்ன பையன் போட்டாரு தெரியுதா தெரியுது யாரு தெரியலையே அது நான் தான் 7 வயசுல ஏத்தது பக்கத்துல ஒரு ஆள் போட்டாரு அது ஏத்ததா அது நீதான் தெரியுதா 27 வயசுல ஏத்தது அது சின்ன வயசுல ஏத்த படம் இது 27 வயசுல ஏத்த படம் அதே மாதிரி இந்த கோழி பெருசாரு சொல்ல உச்சது அதே கோழி சின்னதாருக்கு சொல்ல உச்சது அதே எப்படி பெருசாருக்கு சொல்ல உச்சது இதே இந்த கோழி சின்ன வயசுல உச்சது அதே 2 ஒண்ணு தானே ஐயோ ரொம்ப குழப்பறீங்களே ஐயா அதே விவரமா சொல்றாருல ரத்தம் வேணுமாப்பா டேய் குச்சி கணக்கு தலையா உனக்கு தாண்டா ரத்தம் இல்ல கசாப்பு இவனுக்கு ரத்தம் ஏத்து டிரைவரே டேய் இப்ப நான் என்ன வண்டி ஓனர்னு சொன்னா இதான் சமயம் டிரைவர் நக்கல் பண்றியா நீ சரி வா முட்டை கடைக்கு போலாம் எந்த குட்டை கடைக்கு நான் வரலடா கோழி குழப்பமே என்னால தாங்க முடியல இனி உன் கூட நான் வந்தா காரை எவனாவது மேல விட்டுருவேன் நீ தனியா போ போடா நான் இப்ப எந்த தொழிலும் செய்யறதே இல்ல சோத்துக்கு டிக்கி அடிச்சாலும் பரவாயில்ல தொழிலே செய்யறது இல்லன்னு முடிவு பண்ணிட்டேன் நீ தொழிலே பண்ணாம இருக்கிறதாண்டா எனக்கு சந்தோஷம் வை மை உட்பி ஜூகி ஜலாவுக்கு கிறிஸ்துமஸ் வருதுல்ல கொக்கு கறி வேணும்னு கேட்டா கொக்கு எங்க இருக்குன்னு காட்டுறா சாமி சாமி வயல்வெளி பக்கமா போய் பாருங்க வெள்ளையா நிக்கும் அதுதான் கொக்கு அப்படியா வெள்ளையா இருந்தா அதுக்கு பேர் கொக்கா பில்லடி பகர் இப்ப நீ வரப்போறியா இல்ல சந்தேக கேஸ் ஒண்ணு உள்ள முடிச்சு போட்டுமா நில்றா நான் உட்கார்ந்துக்கிறேன் நீ மிதி இது வேறையா சாமி மிதிடா மிதி
இந்த கன் எங்க வாங்குனீங்க? ஒப்பம் பற்றையில மூடிட்டு மிதிடா. நாங்க ஊரையே காப்பாத்துறோம், எங்களுக்கு இந்த ஹெல்ப் கூட நீங்க பண்ண கூடாதா? பாத்து போடா, பள்ளம் மேடுமா இருக்கு. ஆனா பாம்புக்கு பிறந்தவனே வளைஞ்சு வளைஞ்சு போகாதடா. என்ன கொக்கு 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 எங்க 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 அங்க 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 சுடுறேன் 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 சுடுறேன். அது வெள்ளையா தெரியுது, அதுதான் கொக்கு. சுடுங்க. உங்களுக்கு சுட தெரியுமா? பிள்ளைடி பக்கர், இந்த ஏட்டையாவை பார்த்து என்ன கேள்வி கேக்குற? என்னைக்கு ஸ்டேஷன்ல போய் தொழில் பாத்தீங்க? அதான் கேட்டேன். ஒரே அடியில சாட்சி காட்டுறேன் பார். செல்வி தூக்கிச்சாலா, நீயே துணை. கொக்கு மனசு மாதிரியே கத்துது. கொக்கு கத்தல மனுஷன் தான். வயல்வெளியில உட்கார்ந்து சுட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆரம்பத்திலே கேட்ட சுட தெரியுமா? கொலை கொலை அநியாயமா பார்டர்ல சுட்டு கொண்டுட்டானே சாமி. சாமி போயிட்டியே சாமி. என் பக்கத்துல உக்காந்துக்கிட்டு பெருங்காய வைப்பிய சாமி. சாமி உனக்கு ஞாபகம் இருக்கா? என் பக்கத்துல உக்காந்துக்கிட்டு கையில மிளகா வச்சுக்கிட்டு மிளகா மிளகான்னு சொல்லுவியே சாமி. இப்ப எதானே விட்டுட்டு போயிட்டியே. மாறு இங்க வாடா. நான் ஒண்ணு சாகலடா. நீ ஏன் கத்துன? காலக்கடனை கழிக்கலான்னு வந்தேன், துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்டது. இப்பதான் ஊரெல்லாம் சுட்டுக்கிட்டு இருக்கான்ல, அந்த சத்தத்துல பயந்து விழுந்துட்டுடா. சாமி இன்னில இருந்தா எனக்கு விடிவு காலமே பிறந்திருக்கு. நீ என்ன சொல்ற? சாமி அப்படியே செத்த மாதிரி கடை. எதுக்குடா? சொன்னதை செய். ஏட்டையா ஏட்டையா ஏட்டையா, அநியாயமா ஒருத்தரை சுட்டு கொண்டுட்டீங்களே. நீ சுட சொல்லித்தால மாதிரி நான் சுட்டேன். இருக்கட்டும் ஏட்டையா, சட்டம் உங்களுக்கு தெரியாது, நான் சொல்லித்தரேன். சுட சுடனை விட சுட்டவனுக்கு தான் தண்டனை அதிகம். ஆமா மாதிரி, இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா என்ன வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணி தூக்குல தொங்குட்டுருவாங்க. நீதான் மாறி, நீங்க தான் மாறி என்ன காப்பாத்தணும்ங்க. வாங்க ஒரு வழி சொல்றேன். வாங்க. நீங்க வீட்டுக்கு போங்க. ரொம்ப நன்றி மாறின. நான் யாருக்கும் தெரியாம பணத்தை போச்சிடுறேன். மாறின, இத உங்க காலா நினைச்சு சொல்றேன். பரவாயில்ல, கையாவே நினைச்சு சொல்லுங்க. இந்த உதவிய உயிருள்ள வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன்னு. விஷயத்தை வெளியே எங்கேயும் சொல்லிடாதீங்க. இனிமே என்னால உங்களுக்கு எந்த வராது மாறின. வர்றேன்ன. இனிமே உன்னால எனக்கு தொந்தரவு வராதா? இனிமே என்னால உனக்கு. எப்படியோ மச்சான், பழைய துரு புடிச்ச இஸ்திரி பெட்டி வச்சுக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு டக்கர ஒரு கடையை செட்டப் பண்ணிக்கிட்டு, வாயில வெத்தலைய போட்டுக்கிட்டு, வாயில பில்டர் வச்சுக்கிட்டு, வாயால வாயில செய்யறதாண்டா, பின்ன காது வழியாவா செய்வாங்க? யார் பண்ண புண்ணியமோன்னு சொல்ல வந்தேன். யார் பண்ண புண்ணியத்திலே நான் நல்லா இல்லடா, நான் செஞ்ச புண்ணியத்துல தான் நான் நல்லா இருக்கேன். எல்லாம் இந்த ஐடியா மணியோட மூளை பிரெயின். ஏன் மச்சான் என்கிட்டே பீல் ஆகுறியா? அந்த கல்யாணிக்கு அப்புறம் உன் கூட டீப்பா மூவ் பண்றதே நான் தான். அந்த ஏழைங்க மேட்டர் தெரிஞ்சு போச்சு. அட்டுங்க கஸ்மாரத்துக்கு பிறந்த கஸ்மாலம். டேய் உள்ள சொல்லு, இல்ல உன்னை வெள்ளாவி அடுப்புல வச்சு ஏசிடுவேன். இந்த ஏழைங்க சமாசாரம் வெள்ளாவரியா உன் கையில சொன்னது எந்த பொறுக்கி பேமானி? சொல்லு சொல்லு. மீன் முழு கரையா? சொல்லு சொல்லு சொல்லு. ஏன் மணி இப்படி போட்டு அடிக்கிற? பொழுது போகல அடிச்சிட்டு இருக்கேன். உனக்கு பொழுது போகலன்னா ரெண்டு தம்மு தம்மு. தெரியவர அந்த ஏழைங்களை பத்தி. ஏழைங்களை பத்தி வாயை திறந்த உன் வாயில சாணி வச்சு அமுக்கிடுவேன். ஏப்பா ஏழைங்களை பத்தி பேசினா உனக்கு ஏழைங்களை பத்தி யாருமே பேசாதீங்கடா. ஏன்னு கேளுங்கள. பேச சொல்லு, வாயில இஸ்திரி போட்டுருவேன். போட்டுருவேன். மச்சான் சத்தம் போட்ட ஒண்ணு விடாம சொல்லிடு. ஏண்டா மச்சான் மச்சாங்கிட்டே பிளாக்மெயில் பண்ற? புதுமையா இருக்குடா. பெருசு அது வேற ஒண்ணு இல்லம்மா. ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது இவன் கூட நான் மாமா மச்சான் விளையாட்டு விளையாடலன்னா எனக்கு பொழுதே போகாது இல்லம்மா. நீ எதுக்கு வந்த? கைதாப்பேட்டையிலயும் தண்ணி இல்ல, கூவத்திலயும் தண்ணி இல்ல. ஏன் நம்ம கோவிந்தசாமி பிராந்தி கடையில் தண்ணி இருக்குமே? அட நான் துவைக்கிற தண்ணியை சொன்னப்பா. தண்ணி இல்லையா? தெரியாத மாதிரி கேக்குற பாரு. சங்கத்துல இருக்கிற நம்ம ஆளுங்கெல்லாம் கடல்ல துவைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்க போறாங்க. நீங்க வரியா? கடல் ஒண்ணுதான் நல்லா இருக்குது, அதையும் நாரடிக்க போறீங்களா? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர்றேன். பாவம் தண்ணி இல்லன்னா ஏழைங்க. ஏழைங்களை பத்தி பேசாம போடா. ஏய், இந்த ஏழைங்க சமாச்சாரம் வெளியே தெரியறதுக்குள்ள நாம பெருசா டெவலப் ஆகிரணும். ஆத்துல வேற தண்ணி குறைஞ்சுக்கினே வருது. அடுத்தபடியா நாம ட்ரை கிளீனிங் ஓபன் பண்ண போறோம். அதுல ஒரு லேடிய வேலைக்கு வைக்க போறோம். அவ பின்னாலேயே நீ சுத்த போற, என்கிட்ட நீ உதப்பட்டு சாக போற. அந்த ஏழைங்க மேட்டர் ட்ரை கிளீனிங்ல லேடிய வச்சிருவோம்.
மச்சான் வா. இந்த ஏழைங்க ரகசியம் எப்படிமா உனக்கு தெரியும்? ஒரு டீ குடு, நாளைக்கு காசு தர்றேன். போயா தினம் இதே வேலையா போச்சு. ஒரு காலத்துல இதே பஜார்ல எனக்கு என்ன செல்வாக்கு, பைலர் உயரம் கூட இல்ல, இவெல்லாம் விரட்டுறான் ஐயா. இப்பெல்லாம் என்ன பார்த்தா எல்லா பையிலும் மூஞ்சியை திருப்பி நீ மரியாதையா கையெடுக்கா, இல்லைன்னா நான் சொல்லிடுவேன். என்னடா சொல்லுவ? வாரியா கொக்கா. நீ போப்பா. இப்பதான்டா எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நீ இன்னும் சாகல. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி சொல்லிதான் நான் செத்த மாதிரி நடிச்சு. செத்த மாதிரி நடிச்சியா? எங்கடா அந்த மாதிரி? நீயா எங்க வந்த? வடுவா மாறுகால் மாறுகை வாங்க வந்தேன். என்ன பேசுற? இது மாதிரி நேரத்துல எல்லாம் எங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? டிஸ்டர்ப்? ஓ, இங்கிலீஷா? ஏன்டா தகரடப்பா, எங்கடா கத்துக்கிட்ட இங்கிலீஷ்? செல்வி ஜூகி ஜாலா கிட்டதான். முதல்ல ஒன்ன உதைக்கவா இல்ல அவள உதைக்கவா? Why are you talking? என்ன மரியாதை தேயுது? மறந்து போச்சா? மாரியா கொக்கா, மாரியா கொக்கா. இன்னொருக்கா சொல்லு. மாரியா கொக்கா. இன்னொருக்கா சொல்லு. மாரியா கொக்கா. பிள்ளடி பகரு, பிள்ளடி பகரு, பிள்ளடி பகரு, பிள்ளடி மாரியா கொக்கா. ஏண்டா சாகாதவன செத்து போயிட்டான்னு சொல்லி என்ன பிளாக் மெயிலா பண்ற? பிள்ளடி பகரு. ஏய், டேப் ஆன் பண்றே. ஐயோ எப்பா, ஐயோ சரிங்களானே? ஐயோ ஜூகி, ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஜூகி. ஐயோ பாலாரா. பானு, அந்த கோணவாயின் எனக்கு பிடிக்காது பானு. எனக்கு ஒன்னதான் பிடிக்குது பானு. இன்னொரு தடவை சொல்லு. எனக்கு ஒன்னதான் பிடிக்குது. இன்னொரு தடவை சொல்லு. எனக்கு ஒன்னதான் பிடிக்குது பானு. எத்தனை பேர் ஊருக்குள்ள இப்படி கிளம்பிருக்கீங்க? இந்த கலரை வச்சே என்ன ஏமாத்திட்டியாடி. மூஞ்ச பாரு, சாராய கடையில ஆப்பம் விக்கிற மாதிரி இருக்கா. அப்பா, தரையப்பா. தந்தையே, என்ன மன்னிச்சிருங்க. நாகரிக பித்து பிடிச்சு அலைஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்தியா இந்தியா தான், கருப்பு கருப்பு தான். ஆம் தந்தையே, தந்தை சொல் மிக்கதோ ஒரு மந்திரம் இல்லை, கருப்புக்கு மிஞ்சிய கலரும் இல்லை.